ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கேமரிஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 8. நம்ம போன பாட்டிலே சொல்லியிருந்தோம் இந்த எல்லாம் நம்ம வீடு கட்டுறோன்னு. ஆனால் நம்ம இப்போ வீடு கட்ட போகிற வேறு இடத்துல காய்ஸ். ஏன்னு சொல்லிடுறேன், அந்த பெரிய இடத்துல நம்ம இந்த காமிக்கிறப்பாங்க. அந்த பெரிய இடத்த நான் இப்போ வேறு ஒரு பிளான் பண்ணிட்டேன். அது பெரிய ஸ்டோரேஜ் ரூமாக போட்டுடலான்னு. பெரிய கம்பேரேட்டர் நம்ம ரெட் ஸ்டோனு இதெல்லாம் நம்ம வச்சு பழகி நம்ம ஸ்டோரேஜ் ரூமாக போட்டுடலான்னு இருக்கேன். அதனால் நம்ம இப்போ வேறு இடத்த பார்த்து கட்டணும். நல்லா நீட்டாக ஒரு வீடு காமிக்கிறேங்க. சரிங்க, நமக்கு இதில் ஷியர்ஸ் தேவைப்படுது. ஏன்னா இலையை வெட்டுறதுக்கு. ஆமாம், இந்த இலையை இதை வச்சு தான் எடுக்க முடியுமாம்ல, வேறு எதையும் வச்சு எடுக்க முடியாதான். அது போகனா என்சான்மெண்ட் பண்ணப்பட்டதை தான் எடுத்துடலாமா. இருங்க, இதை உடச்சிட்டு உங்களுக்கு இங்கே கூட தான் லேயர் போட்டு வச்சுருக்கேன், காமிக்கிறேன். எங்கள் ஓகே, கரெக்டாகவும் உடையவே மாட்டேங்குது. ஓகே ஓகே, இது ஊறப்பட்டதே இருக்குது கைஸ். ஆமாம், இந்த லே அவுட்டு தான். இதான் நம்மளோட பேஸ் லே அவுட்டு. இங்கிட்டு 11, அங்கிட்டு 16, இங்கிட்டு 11, 5, 4, 6 அந்த மாதிரி தான் கைஸ் போட்டுருக்கேன். இதான் 1 2 3 4 5 5 சாரி மாற்றி சொல்லிட்டேன். 3 4 5 4 சரி இருக்கட்டும், எப்படினாலும் வீடு வந்துடும், அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லை. இருங்க, இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக இப்போ நோண்டணும். நோண்ட போகிறேன் இப்போ உட்காந்து. உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி தான் கேஸ் காமிப்பேன் முக்கால்வாசி. ஏன்னா லேட்டாக அது நான் 1 மணி நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி விறுவிறுன்னு உடச்சிட்டு உங்களுக்கு போக மிச்சத்தை காமிக்கிறேன். ஏன்னா ஓவராக காமிச்சேன்னா கடுப்பாயிரும். அவ்வளோதான் கைஸ், இந்த இதில் உடச்சி முடிச்சிட்டேன். கைஸ் பைக் லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே சொல்கிற நிறைய இது நம்ம கமெண்ட்டில் ஒருத்தர் அனுப்பியிருந்தார், ஒரு சப்ஸ்கிரைபர். அப்புறம் இந்த இது அனுப்புகிறோம். இப்போ இங்கே உட்டு வைக்கிற பாருங்க, இந்த மாதிரி நம்ம மேலே பில்லர் எழுப்பணும். இருங்க காமிக்கிறேன். இங்கே கரெக்டாக இப்படி ஒன்று வைக்கணும். அடுத்து அங்கிட்டு இருங்க அடுத்து காமிக்கிறேன் எல்லாத்தையுமே. அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே பில்லர் வச்சாச்சா. இதுக்கு அடுத்து எட்ஜஸ்ட்லாம் நம்ம காபிள் ஸ்டோன் ஃபில் பண்ணணும். அதையும் நான் என்னது ஃபில் பண்ணி உள்ளே உட்டை ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணணும். எனக்கு இந்த வீடு மாடல் நான் இப்போயே சொல்லிடுறேன். இது நானாக கட்டலை, எனக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இல்லை, அது லிங்க் அனுப்பிவிட்டு இந்த மாதிரி கட்டு ப்ரோன்னு சொல்லியிருந்தாரு. அந்த இதை நான் ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சு நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். இது என்னது ஆடுக்கு பெயிண்ட் அடிச்செல்லாம் இருக்குது. இது எப்படி நானும் கேட்கன்னு இருந்தேன், அதுக்காக இப்போ உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கிறேன். இது ஆடுக்கு என்ன பெயிண்ட் அடிச்செல்லாம் இருக்குது. பெயிண்ட் அடிக்கலாமா ஆடுக்கு? அடித்தாலும் பிங்க் கலர் தான்மா வரும். நீ நல்லா இருக்கியே. போமா வேஸ்ட்டு. இது எதுக்கு கைஸ் இருக்குது இந்த பிங்க் கலர் ஆடு? யூஸ் இருக்கா இதனால்? எனக்கு எதுவும் தெரியல. இருங்க கைஸ், நான் திரும்பி நம்ம அந்த இடத்துக்கே போயிடுவோம். இது கூட சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா வேஸ்ட்டு, இது டெட்டி ஃபில்லோ. இருங்க கைஸ், திரும்பி அங்கே போவோம். இங்கே காபிள் ஸ்டோன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேங்க. இப்போ அடுத்து இதுக்கெல்லாம் உட்டு ஃபில் பண்ணணும். நான் ஆல்ரெடி நம்ம அந்த பேஸ்மெண்ட்டு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஊறப்பட்ட விட்டு கிடச்சிருக்கு, அதுலேருந்து அள்ளிக்கிட்டு இருக்கேன். இந்த உட்டு எல்லாத்தையுமே விறுவிறுன்னு ஃபில் பண்ணுவோம். ஆமாம், இப்படி எல்லாத்தையுமே கரெக்டாக முடிச்சாச்சு கேஸ். இப்போ இங்கே உட்டு ஃபில் பண்ணியாச்சு. இந்த எஜ்ஜில் வச்சுருக்கேன் பாருங்கள், இதில் 4 மேலே ஏற்றணும். இப்போ இருங்க, அதையும் இங்கே அனுப்பிச்சிட்றேன். 4 ஏற்றணும். 4 இதில் இங்கிட்டு ஒரு 4, அதே மாதிரி எல்லாத்துலேயுமே. இங்கே ஏறவும் மாட்டேங்குது, என்னாச்சு? அவ்வளோதான் கைஸ், கட்டியே முடிச்சிட்டேன். சின்ன இதாச்சு, அந்த மேலே பில்லரை மட்டும் எழுப்பிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து மெயினாக எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி விடணும். இப்போ இருங்க கனெக்ட் பண்ணுற பாருங்கள். இப்படி உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அந்த ஒரு போகிற வாங்கலே மேலே கீழேருந்து கனெக்ட் பண்ணோன்னா கனெக்ட் ஆகாது கைஸ். அது மாதிரி பொசகாக இருக்கும். இந்த மாதிரி அழகாக இருக்கணும், அதுக்கு தான் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கைஸ், இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப என்னது லேட் ஆகி தொலையுது. இருங்க, இப்போ என்னது ஸ்டோனு வேணும். அந்த ஸ்டோனுங்களை காபிள் ஸ்டோனை ஹீட் பண்ணோன்னா ஒரு ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோனு 4த்தையும் ஒன்றா வச்சோன்னா நிறைய ஸ்டோன் பிரிக்குன்னு ஒன்று கிடைக்கிது. அந்த பிரிக்கு வேணும் கைஸ். அதனால் அதை நான் வச்சு அதை ரெடி பண்ணிடுறேன். இல்லை கடுப்பாகுது இதில். இப்போ இதை வச்சுட்டு இன்னும் நிறைய இருக்குது. சாண்ட் எடுக்கணும், பூ எடுக்கணும், இன்னும் நிறையா இருக்குது. காமிக்கிறேன் இருங்க வரிசையாக. மாடர்ன் ஹவுஸ் நல்லா நீட்டாக கட்டுவோம், அழகாக நீட்டாக அந்த மாதிரி. இப்போ எங்கே இந்த இதாங்க ஸ்டோன் பிரிக்கு.
இது கெடுக்கறதுக்கு தாங்க இவ்வளோ நேரம் வந்து இந்த வா 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 வருது வருது. இப்போ அடுத்து சாண்டு கலெக்ட் பண்ண போயிடுவோம். இருங்க சாண்ட் கலெக்ட் பண்ண போயிடுறேன். இந்த நம்ம வீட்டுக்கிட்டேயே சாண்ட் இருக்குது. இந்த சைஸாக உடச்சி எடுத்துருவோம். அவ்வளோதான். நான் அது ஃபுல்லாக எடுத்துட்டேங்க சார். ஆனால் தண்ணி வந்துக்கிட்டே இந்த லேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால தான் இப்போ வந்து பார்த்தேன் ஸ்டோன் நிறையா இருந்துச்சு. ஹீட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், இல்லை நிறையா இருக்குது கசியில். என்னமோ நிறைய புதுசாக இப்போ 1.19ங்கிறனால ஊறப்பட்ட இது இருக்குது. அது என்னது ட்ரையண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னமோ ஒன்று இருந்துச்சு. சரிங்க, இந்த பிரிஞ்சி வுட்டு நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது. ஏன்னா நம்ம இப்போ ட்ராப் டோர் வேணும் கொஞ்சம் டிசைனுக்கு. அதனால தான் ட்ராப் டோர் செய்கிறதுக்கு இந்த பிரிஞ்சி வுட்டு அது போக கொஞ்சம் நிறைய இது எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு காமிக்க வரிசை எல்லாத்தையுமே. இந்த சாண்டை போட்டு ஹீட் பண்ணால் கிளாஸ் கிடைக்கிது. இந்த கிளாஸ் எடுத்துக்கணும். கிளாஸ் பிளேனாக மாற்றணும். அது ஒரு வேலை இருக்குது. இப்படி மாற்றிடணும் கேஸ். ஊறப்பட்ட இது இருக்குது நிறைய இது கேஸ். ஆனால் இதை நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி தான் இந்த ரோஸும் கிடச்சிருச்சு. இது கொஞ்சம் கிடச்சாலே போதும். அடுத்து நான் போன் மீல் பண்ணிக்குவேன். போதும், இதோட போவோம். இங்கனக்குள்ளே இந்த ஒரு ருட்டை காணமேன்னு பார்க்காதீங்க. நான் தான் ரிமூவ் பண்ணிட்டேன். அசிங்கமாக இருந்துச்சு அது மட்டும். இப்படி இங்கே நான் உங்களுக்கு மாடல் காமிக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் வைக்க போகிறோம். இதே மாதிரி 1 2 3 இங்கிட்டு 3 வச்சுட்டு இப்போ கரெக்டாக இங்கே மேலே என்னமோ வைக்கணும். ஒரு நிமிஷம் கைஸ். ஞாபகம் வந்துருச்சு. இந்த இதுதாங்க ஸ்டோன் பிரிக்காக பேரணுமோல, ஸ்டோன் ஸ்டேரு. இந்த ஸ்டோன் ஸ்டேரை வச்சோம்னா இது கீழே கிளாஸ் வைக்கணும். ஏன் நம்ம டிசைன் பார்த்து தச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இப்போ கரெக்டாக இதில் ஒன்று மேலே ஒன்று அதே மாதிரி இங்கே இப்போ இங்கே எனக்குள்ளே இலையை வைக்கணுமே. இலை எங்கடா இலையை காணோம். அந்த இருக்குது இலை, ட்ராப் டோரு, அந்த ரோஸு, போனட் வந்திருக்க போன் மீல் தான். அதுக்கு பார்த்துக்கலாம். ஸ்டேர் இப்போதைக்கு தேவையில்லை, அப்புறம் பார்த்துக்கலாம். எங்கே இப்படி வச்சாச்சு. ட்ராப் டோர் ஃபிட் பண்ணுவோம் கைஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஏன்னா நம்ம வியூஸ் ரீச் ஆயிடுச்சு 1.2K கிட்ட. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறல கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். ஏன்னா சப்போர்ட் நிறைய தேவைப்படுது. இருங்க கைஸ், இதே மாதிரி எல்லாம் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வச்சாச்சு கைஸ். முன்னாடி டோர் வைக்கிற மட்டும்தான் மேட்ரு. இப்போ வச்சாச்சு. இது பேஸ்மெண்ட் ரெடி. இப்போ பேஸ்மெண்ட் இதே மாதிரியே முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே வச்சாச்சு. இப்போ அடுத்து மேலே மாடிக்கு போகணும். இந்த மாடியிலே இதே மாதிரி வைக்கணும் கைஸ். இந்த எழுப்பியிருக்கேன் பாருங்கள், இதே மாதிரியே வச்சு மேலே ஏற்றணும். இப்போ லேண்டன் விளக்கு எடுத்துக்கோம். மேலே இருக்கு பாருங்கள், இந்த லேண்டன் விளக்கு வேணும். அதுக்கு மூலம் இதை ரெடி பண்ணி இந்த லேண்டன் விளக்கை எடுத்துக்குவோம். ஸ்டோன் பிரிக்கு வால் தேவைப்படுது. கொஞ்சம் இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஆமாம், இப்போ இது கொஞ்சம் இங்கிட்டு வச்சு இது மேலே லேண்டனை வைக்கணும். உங்களோட காமிச்ச மாதிரியே இப்போ என்ன மேலே வேறு எழுப்பணும் கைஸ். இந்த வுட்டை வச்சு இப்போ மேலே கொஞ்சம் அது சரியாக எழுப்பி கட்டிருக்கணும். இதே மாதிரி இந்த வுட்டு இருக்குது பாருங்கள், இந்த வுட்டு பொங்கலே மேலே ஏற்றி இதை ஒரு 4 நாள் வைக்கணும். சென்டர் ஒரு வுட்டு வேறு வச்சு பில்லர் மாதிரி இருங்க காமிக்கிறேன் கைஸ். உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் காமிச்சேன்னா கடுப்பாயிரும்ல. திரும்பியும் காமிக்கிறேன். இங்கே மேலே எழுப்பிட்டேன் கைஸ். இப்போ என்னது இங்கே ஸ்டேர்ஸ் மட்டும்தான் வைக்கணும். திரும்பிக்கிச்சே. சரி இருங்க கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இது என்ன திரும்பியுமா எத்தனை வாட்டி? ஓகே, இப்போ இதில் இப்படி வைப்போம். ஐயோ, எப்படியெல்லாம் வைக்கிறேன். நான் தாண்டா அறிவாளி, நான் தானே இன்ஜினியரு. அந்த மாதிரி தான் இருக்கு. திரும்பியுமா திரும்ப சோதிக்குது இந்த மைன்கிராஃப்ட் கேமு. கரெக்டாக வைக்க முடியாது. அதை உடச்சி விட்டுக்கும். ஏன்னா வேணும் அது திரும்பி அது இருந்தால் தான் கரெக்டாக வைக்க முடியாது. கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன். ஆமாம், 1 2 3 3 6 7 8 9 கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இங்கனக்குள்ளே மேலே வச்சுட்டேன். இப்போ இங்கனக்குள்ளே நம்ம கொஞ்சோண்டு ஒரு ஸ்டோன் வால் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் இங்கே ஃபுல்லாக எழுப்பி வச்சுருக்கேன். பார்த்துட்டிங்கல்ல, கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோவில் அவ்வளோ காமிக்கல. நான் கட்டுற மைண்டிலே இருந்துட்டேன். வாய்ஸ் ஓவர் கூட பிறகு கொஞ்சம் மறந்துட்டேன். இருங்க, இந்த ஸ்டோன் பிரிக்கு இது இப்படி எட்ஜில் வச்சுட்டு லேண்டன் விளக்கு வச்சு விட்ருவோமா? வச்சுட்டு இதுக்கு கனெக்ட் பண்ணி விட்ருவோமா? கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்து
மெயினான வேலை ஒன்று இருக்குது கைஸ். என்னவா இருக்க காமிக்கிறேன். ஏன்னா இந்த இப்போ மேலே டிசைன் பண்ணணும் கைஸ், அது வேறு இருக்குது, கடுப்பாகும், வெறுப்பாய் தொலையும். என்ன பண்ண இப்போ இது ஒன்று ஒரு வேலை இருக்குது கைஸ். இப்போ லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஆமாம், இந்த டோரை செஞ்சாச்சு. இந்த டோர் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுக்கோ. எங்கே இந்த இடத்துல வச்சு கொஞ்சம் ஃபில் பண்ணி கரெக்டாக. ஓகே, இது 2 என்னடா உட்டு இல்லையா? சரி ஓகே, ஒரு 64 எடுத்துக்குவோம். எங்கடா வந்துருச்சு? ஓகே, இது 64 தூக்கி போட்டு கரெக்டாக வைக்கணும். கொஞ்சம் தப்பாக வச்சாலும் அவ்வளோதான், அசிங்கமாயிரும். இப்போ நம்ம கீழே டிசைன் பண்ணுவாங்க கைஸ், இந்த பூ வச்சு அதே மாதிரி இங்கே மேலே வைக்கணும். ஆனால் பூ வைக்க முடியாது, அந்த இலைங்களை வைக்கணும். ஆமாம், இருங்க, இப்போ இங்கனக்குள்ளே உட்டன் ஸ்டேர்ஸ் தான் வைக்கணும். ஏன்னா அதான் அழகாக இருக்கும். அழகாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கேஸ். ஏன்னா நானும் எவ்வளோ நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணுறேன். கிராஃப்டிங் லெவலாம் இறங்கிட்டே இருக்கு. மேலே வச்சுக்கோ. என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த வீடை கட்டுறதுக்கு எப்போ போட்டு கீழே மேலேன்னு. இந்த கேரக்டருக்கு மட்டும் இப்போ வாய் இருந்துச்சு அழுதுருவாண்டே, கீழே மேலே அலைய வரையடா கோமாளின்னு போட்டு அப்படி வாங்குறேன் வேலையை. ஒரு 32 இது இருக்குது. வேணா வந்து செஞ்சுக்கோ. திரும்பி நம்ம உட்டு பஞ்சமே இல்லை, ஏன்னா ஊறப்பட்ட உட்டு இருக்குது. சரிங்க, இப்போ அந்த டிசைனை காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இந்த மாதிரி கட்டுங்க. நான் நம்ம வீடியோ எண்டில் வீடை காமிக்கிறேன் ஃபுல்லாக கட்டி. எப்படி இருக்குங்கிற கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், வீடு எப்படி இருக்குன்னு. நானும் எவ்வளோ நல்லா டைப் பண்ணியிருக்கேன் கைஸ். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், அடுத்து எந்த கேம் போடலான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதாச்சும் நான் போடுறேன் கைஸ் கன்ஃபார்மாக. நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து ஷார்ட்ஸும் போட்டுருவேன். இதுமாதிரி ஷார்ட்ஸில் நான் எல்லாம் போட ஆரம்பிச்சிடுவேன். நீங்கள் வீடியோஸ் நான் சொல்லுங்கள் சார், அந்த இதுக்கு ஏற்றாப்புல நானும் போட ஆரம்பிச்சிடுறேன். நீங்கள் ஹாரர் கேம் யாராவது என் கூட வரீங்கனாலும் சொல்லுங்கள், ஹாரர் கேம் நானும் அதுக்கு ரெடி. நான் ஏன்னா ஃபீவரில் இருந்தாங்க சின்ன வாய்ஸ் ஓவரே கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணலைங்க கைஸ். இங்கே இருங்க. இப்போ இந்த இடத்துல திரும்பி வைக்கணும், வெளிச்சம் வேறு. அது போய் தூங்கிட்டு வரோம். வந்தாச்சு. காமிக்கலை, ஏன்னா போயிட்டு அதை வந்தோன்னா கடுப்பாகும் காமிச்சிக்கிட்டே இருந்தோம்னா. இது ஒன்று வேஸ்ட் ஆகிடுச்சு. உடச்சோம்னா வருமா? வரலை. அது ஏன் வரமாட்டேங்குது? சரி, நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை போ. அதான் ஊறப்பட்ட கிளாஸ் இருக்கே, இது இப்படி வேணாம், இது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த லீஃபை கூட அப்புறம் வச்சுக்கிறேன். இருங்க. இப்போ இங்கனக்குள்ளே வச்சாச்சு. அடுத்து வெளியே போய் தான் மெயின் வேலையே இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து தான் நான் கீழே மேலேன்னு இறங்கணும். இந்த காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இறங்க போகிறேங்கிறத. ஒரு கிளிப்பாக காமிக்கிறேன், நீங்கள் மொத்த கிளிப்பாக அப்புறமேல நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இந்த இங்கனக்குள்ளே வந்து உட்டு ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது. ஒரு ஹைட்டு போட்டு ஏறுறாப்புல இங்கனக்குள்ளே வந்துக்கும். 1 2 3 4 5 போதும். இங்கனக்குள்ளேருந்து இந்த உட்டை சைடில் வச்சுட்டு ஸ்டேர்ஸ் வேறு வைக்கணும். ஸ்டேர்ஸு இது இப்படி வச்சுக்குவோம். ஸ்டேர்ஸ் மேல் வாக்கில் வச்சுட்டு, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் பரோட்டா. இந்த இடத்துல இப்போ என்னது கிளாஸ் பிளேன் வைக்கணும். ப்ளஸ் அது போக வேறு எதுவும் வேணாம். இங்கே நான் அந்த லீஃபை வைப்போம். ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அப்புறமேல வந்து மாற்றிக்கும். லீஃபுக்கும் பஞ்சம் இல்லை, பக்கத்துலேயே மரம் இருக்குது, உடச்சிரும். 1 2 3 அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் வைக்க வேண்டியதாங்க. இருங்க கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா மொத்தமாக கடுப்பாயிரும். கீழே இறங்கி இதே மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுட்டு திரும்பியும் கண்டினியூ பண்ணுறாப்புல தான் இருக்கும். ஒன்று காமிச்சேன், அவ்வளோதான். நான் இங்கே இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், இதே மாதிரி வைக்கணும். இல்லை கொஞ்சம் ஏதாவது குறை இருந்தால் நான் மாற்றிடுவேன், காமிக்கிற அடுத்து திரும்பியும் கூட. இருங்க கண்டினியூ பண்ணுறேன். எல்லாத்தையும் வச்சுட்டேன். வச்சு அந்த ட்ராப் டோர் ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிஞ்சுது. ஆனால் இந்த பிரிஞ்சி உட்டு சைன் போர்டு வச்சுட்டேங்க, டிசைனாக இருக்கட்டும்னு. இங்கே நான் சொன்னேன் இல்லை, இங்கே நான் மாத்திரம்ல, இங்கேயே அதே மாதிரியே வச்சுட்டேன் பிரிஞ்சி உட்டு சைன் போர்டு. அந்த பிரிஞ்சி உட் தான் அழகாக இருக்குது பார்க்க. அடுத்து இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்குவோம். இப்போ இனிமேல் மேலே ஏறுற வேலை தான். கீழே மேலே கட்டியாச்சு. இப்போ பேஸ் கீழே மேலே கட்டி இப்போ ரூஃப் போட போகிறோம். இங்கே ரூஃபு கரெக்டாக ஏற வேண்டியது. ரூஃபுக்கு உங்களுக்கு ஒரு மாடல் மட்டும் காமிக்கிறேங்க. அதே மாதிரி தான் இப்போ எல்லாத்தையும் கட்ட போகிறேன். இந்த காமிச்சிட்றேன், சும்மா இந்த உட்டை மட்டும் போட்டு அடுத்து இருங்க திரும்பி காமிக்கிறேன்.
தான் இந்த மாதிரி தான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வுட்டு வச்சு சப்போர்ட்டுக்கு இந்த மாதிரி இது வச்சு விட்ருவேன். ஓகேவா இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ஓகேவா தெரியுது. இது ஆனால் கொஞ்சம் மாற்றிடுவேன் அப்புறமே போக நினைக்கிறேன். பார்ப்போம், மாற்றிடலான்னு மாற்றிடுவேன் கொஞ்சம் டிசைனாக. நான் இங்கே வந்துட்டேங்க. அந்த சைடில் ஃபுல்லாக வுட்டு வைக்கிறது தான். வுட்டு வைக்க வந்துட்டேன். சார் வுட்டா இது பேர் என்ன? ஸ்டோன் பிரிக்கு ஸ்டேயரு. இப்போ இது வச்சாச்சு. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு இப்போ வுட்டன் ஸ்டேயர் தேவைப்படுது. வுட்டன் ஸ்டேயருக்கு கிராஃப்டிங் டேபிள் என்கிட்ட தான் இருக்குது. ஆமாம் என்கிட்ட தான் கைஸ் இருக்குது. கைஸ் பேக் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான், முக்கால்வாசி வந்துட்டேன். வீடு கட்டியாச்சு. அடுத்த பார்ட் எல்லா பொருளும் இதுக்குள்ளே ஏற்றிடுறேன் கைஸ். இருங்க, இதில் அந்த இதை வச்சு திரும்பிங்க நான் பார்க்கணும். இங்கே கரெக்டாக இருக்குது. எடுத்தாச்சு. இப்போ இதில் கரெக்டாக விறுவிறுன்னு வைக்கிறாப்புல தான் இருக்கும். 1 இப்படியே வைப்போம். 2 இதே மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டே போகிறேன் கைஸ். ஏன்னா ரொம்ப விருப்பாது. 4x ஸ்பீடில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கடுப்பாயிரும். இருங்க, அடுத்து போயிட்டு கூட திரும்பியும் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா விருப்பாக ஆரம்பிச்சிடும். நான் இங்கே வந்துட்டு முக்கால்வாசி எனக்கு சின்ன இதாக தடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் இங்கே வந்து முக்கால்வாசி வந்துட்டேன். ஒரு மாதிரி கடுப்பேற்றி நம்மளுக்கு இவனுக்கு வேறு பசிக்குது. ஆமாம், பசிக்குது நாய்க்கு. என்ன வேலை பார்த்துச்சு? ஒழுங்காக வேலை பார்த்தானா? இங்கே பாரு. ஆமாம் கைஸ், நீங்கள் எந்த கேம்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து நான் போடுறேன் கைஸ். எனக்கு நீங்கள் டிஸ்கார்டு இல்லை இன்ஸ்டாகிராம் வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்கள் கூட சேர்ந்து விளையாடுறேன். நான் எப்போயுமே ரெடி தான். நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், பார்ப்பேன் என்ன கேம்னு. எனக்கு திரும்பி அங்கிட்டு திரும்பி முக்கால்வாசி இதை முடிச்சு விட்றேன். ஃபுல்லாக முடிச்சு கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சு. அவ்வளோதான். ஐயோ சரி, அது அப்புறம் உடச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் போயிட்டு இங்கே எனக்குள்ளேருந்து எதுவும் இல்லை. இந்த ஸ்டோன் ஸ்டேர் வச்சோன்னா வீடுக்கு முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். முக்கால்வாசின்னு சொல்கிறேன், முடிச்ச மாட்டேங்கிறேன். பண்ணுவோம் கைஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன். நான் திரும்ப கேட்குற காரணம் ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 100 சப்ஸ்கிரைபர் அடித்தா தான் லைவ் போட முடியுமா. அதனால தான் கைஸ் கொஞ்சம் லைவ் போடணுன்னா சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். நம்ம முடியலை போட்டு இதாகுது கைஸ். இப்போ இருக்கு நானும் கேட்கல. நிறைய ஹாரர் கேமில் நான் அது வரேன். ஹாரர் கேம் போடாமலே வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் போட்டிருந்தேன். ஐஸ்கிரீம் 4 போடலாமான்னு கேட்கன்னு இருந்தேன், மறந்துட்டேன். ஐஸ்கிரீம் 4 போடலாமா? நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் மறக்காமல். ஐஸ்கிரீம் 4 இல்லை என்னது வேறு எந்த கேம்னாலும் சொல்லுங்கள். நான் மல்டி பிளேயரில் ஆனால் ஃப்ரீ ஃபயர் பப்ஜியை தவிர்த்து எதுனாலும் நான் வரேன் கைஸ். நீங்கள் சொல்லிட்டீங்கண்ணா நான் மெயினாக வருவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற வச்சு தான். உங்களுக்கு நான் 5 to 6 PM வரைக்கும் நான் கன்ஃபார்மாக இதாக இருப்பேன். அது போக நீங்கள் தான் பார்க்கணும். அதனால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். இல்லைனா எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. இங்கே எனக்குள்ளே இதை மட்டும் வச்சா முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோதான், வீடை கட்டியாச்சு. அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சிட்டேன் கைஸ். வீடியோ எப்படி இருக்க மட்டும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். சர்வே வெளிலே உட்காந்து நான் ட்ரை பண்ணி எனக்கு நீங்கள் சொல்லித்தர வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஃபுல் வியூ. இந்த ஏறுனதை உடச்சி விட்றோம், இல்லை அசிங்கமாக இருக்கும். எங்கடா மொத்தமாக போச்சு. சரி, எங்கே செல்லும் இந்த பாதை. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இது வேறு அடிக்க வேணாம் போ, அது பாவம். இன்றைக்கி வீடு கட்டியிருக்கேன், நான் சந்தோஷத்தில் இருப்பேன். இது வேறு போட்டு ஏறினது அசிங்கமாக இருக்குது. சரி, அது இருக்கட்டும். இது இப்போ உடச்சிக்கோ இந்த மேலே இருக்கிறது கைஸ். அவ்வளோதான், இப்போ நான் வீடியோ முடிச்சிட்டேன். இந்த இப்போ இருங்க, சின்னதாக ஒரு சின்ன வேலை மட்டும் இருக்கும். எதுவும் இல்லை, அந்த என்னது அந்த சைடில் படிக்கட்டுக்கிட்ட ஒரு இது ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன்ல, அதை ஃபில் பண்ணி விட்டுரும். இந்த ஸ்லாப் போட்டதை காமிக்கவே இல்லை உங்களுக்கெல்லாம். ஏன்னா நான் நிறைய இது ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு கடுப்பாயிருச்சுன்னு. உங்களுக்கு பார்க்க கடுப்பாயிடக்கூடாது, எனக்குன்னு இல்லை, உங்களுக்கு பார்க்க கடுப்பாயிடக்கூடாது. அதனால் பார்த்து ஆனால் இடையில லேக் வேறு ஆச்சு கைஸ். அது உங்களுக்கு இங்கே வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, எனக்கு கேமில் லேக் ஆச்சு. ரொம்ப ரெண்டர் ஆகுது போல். ஆமாம், அடுத்து என்ன பார்ட் போகலான்னா, நான் மேக்ஸிமம் உட்லேண்ட் மேன்ஷன் போகலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உட்லேண்ட் மேன்ஷன் போகலாமா இல்லை
டைமண்ட் ஆர்மல் ஃபுல் செட்டு செய்யலாமான்னு நீங்கள் எப்படியும் கமெண்ட்டில் சொல்லுவீங்க கைஸ் மறக்காமல். எனக்கு தூங்கிட்டு வரேன், அவ்வளோதான், தூங்கிட்டு வரேன் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இப்போ ஃபுல்லாக இந்த ஃபுல் வியூவில் பார்த்துருங்க கைஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இங்கே அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துங்களா, ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அது போக நானும் சொல்கிற மாதிரிட்டே நீங்கள் சொன்னது தான் திரும்பி சொல்கிறேன். ஹாரர் கேம்ஸ் சொல்கிறப்ப சொல்லுங்கள் கைஸ், நான் போடுறேன் மறக்காமல். அடுத்து ஜிடிஏ போடவா இல்லை ஐஸ்கிரீம் போடவா இல்லை கிராணியா கமலாவா, நிறைய இருக்குது, நீங்கள் சொல்கிற வச்சு தாங்க கைஸ். இல்லை உங்கள் கூட சேர்ந்த விளையாடுறதுக்கு எதாவது கேம் சொல்லுங்கள், அது கூட நான் போடுறேன். இல்லை மைண்ட் கிராஃப்டே வரீங்கன்னு சொல்லுங்கள், நான் மைண்ட் கிராஃப்ட் போட வரேன் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இது பார்த்தாங்களா, ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை. அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காமல் தட்டி ஷேர் பண்ணி விட்டுருங்க. பை கைஸ், பை, see you soon.